வணக்கம் சீஸ். எனக்கு ஒரு கேள்வி. அதாவது இந்த டிக்டாக்ல லைவ் செய்கிறோம்ல, அந்த லைவ் செய்கிறப்ப காமெண்ட்ஸ்லாம் வருது, என்கொயரிஸ் வருது. பேட் காமெண்ட்ஸ்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அந்த என்கொயரிஸ்லாம் எப்படி நம்ம ரிப்ளை பண்ணுறது நம்மளுக்கு தெரியல. எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்க. நன்றி. இது வந்து ரொம்ப காமனா நிறைய பேத்துக்கு நடக்குது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, லைஃப் பண்ற அந்த த்ராமா, அவங்களுக்கு த்ராமா மாதிரி வந்தது. அதனால அவங்க லைஃப் பண்றதே தவிர்க்கிறாங்க. பட் லைஃப் பண்ணாம நீங்க சேல்ஸ் கன்வர்ஷன் பண்றது இப்ப வந்து ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அதாவது வீடியோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்களால கன்வர்ஷன் பண்ண முடியல. லைஃப்ல தான் உங்களோட கன்வர்ஷன், சேல்ஸ் கன்வர்ஷன் எல்லாம் அதுலதான் நடக்குது. அப்படின்ற பட்சத்துல மோஸ்ட்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல நிறைய பேர் வந்து லைஃப்குள்ள வருவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பீக் டைம். அதே மாதிரி நம்ம நாட்டு மக்கள் மட்டும் வர மாட்டாங்க, எல்லா நாட்டுக்காரவங்களும் வருவாங்க. யார் வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவா ஒரு பேட் காமெண்ட்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இமீடியட்டா ரியாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு டாபிக்கை பத்தி பேசிட்டு இருப்பீங்க, ஸ்பான்டேனியஸா நீங்க பேசிட்டு இருக்கப்போ அது வந்து உங்களை இன்ட்ராக்ட் பண்ணும். சோ ஒண்ணு நம்ம பிளாக் அவுட் ஆயிருவோம், இன்னொன்னு வந்து நம்ம அடுத்தது என்ன பேசுறதுன்னு தெரியாம மேபி நம்ம அந்த லைஃபையே எண்ட் பண்ற மாதிரியான சூழ்நிலை நிறைய லேடிஸ் என்கிட்ட சொல்றது இதுதான். ஓகே, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிக்டாக் லைஃப்ல வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு, where you can add moderators. ஓகே, சோ அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க கூட வேலை செய்யறவங்க, உங்களோட ஏஜென்ட்ஸா இருக்கலாம், நீங்க அவங்களை என்ன செய்ய சொல்லலாம் அப்படின்னா, நீங்க லைஃப் வர டைம்ல அவங்கள உங்க லைஃப் ஜாயின் பண்ண சொல்லிட்டு தென் ஆட் மாடரேட்டர்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து உங்களை வந்து மாடரேட்டரா செட் பண்ணிருங்க. சோ மாடரேட்டரா நீங்க செட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கனால உங்களோட கமெண்ட்ஸை டிலீட் பண்ண முடியும், ஃபில்டர் பண்ண முடியும். சோ அப்ப அதனால நீங்க worry பண்ண வேண்டியது இல்லை. சோ இது ஒரு யூஸ் உங்களுக்கு மாடரேட்டர்ஸ் இருக்கிறதுனால. இன்னொன்னு, நீங்க லைவ் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, வர என்கொயரிஸை வந்து உங்களால வந்து இமீடியட்டா பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஏன்னா எல்லாருமே லைவ் ஸ்டுடியோ யூஸ் பண்ண மாட்டாங்க, சிலவங்க வந்து போன்ல தான் லைவ் செய்வாங்க. சோ அதனால கிட்டையா போயிட்டு ஸ்கிரீனை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். சோ அதுக்குமே வந்து நீங்க இந்த மாடரேட்டர்ஸை ஆட் பண்ணினீங்க அப்படின்னா அவங்க வந்து குவிக்கா ரிப்ளை பண்ணுவாங்க, நோட்ஸ் எடுத்துக்குவாங்க, யாரு என்ன மாதிரியான என்கொயரிஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. சோ இப்ப இது ஒரு பிராக்டிஸா கூட ஆயிருச்சு. நீங்க ஈவன் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்ட் டைமா வந்து ஒரு அமௌண்ட், ஒரு ஃபீஸ் நீங்க கொடுத்து அவங்கள மாடரேட்டரா எடுத்துக்கலாம். நம்மளோட பிசினஸ்ல வந்து பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பா ஏதாவது ஒரு ரூபத்துல வரும். We have to find a solution when the features are there. Okay, you got the answer.